ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே மிஸ்ட்ரி அண்ட் த்ரில்லராக இருக்கும். ஒரு 4 பேரால் இந்த உலகமே அழிய போகுது அப்படின்னு சொன்னால் கேட்கவே ஃபன்னாக இருக்குல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி இருக்கும். ஸோ வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக் அட் த கேபின். ஸோ இது ஒரு கொரியன் அண்ட் யூஎஸ் லாங்குவேஜ் மூவி. ஸோ ரொம்பவே சூப்பரான மூவி. ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர், அதாவது 2 ஜென்ஸ், ஆண்ட்ரூ அண்ட் வந்து எத்ரி அப்படின்ற 2 பேர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல என்ன காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த காட்டுக்குள்ளே ஜாலியாக சுதந்திரமாக விளையாடிட்டு இருக்கும். அது வந்து டெய்லி ஒரு வெட்டுக்கிளியை பிடிச்சி ஒரு பாட்டிலில் வச்சு லைக் அது கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான கான்வர்சேஷன் பண்ணோம். ஹாய், இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் நீ தான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பண்ணோம். அந்த குழந்தைக்கு ஒரு 4 வயசு அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு பெண் குழந்தை. ஸோ இங்கே இந்த 2 பேர் இருப்பாங்க. ஒரு நாள் அந்த குழந்தை வந்து அந்த காட்டில் வந்து விளையாடிட்டு அந்த வெட்டிக்குழியோட விளையாடிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வருவாங்க. என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு வினோதமாக இருப்பார். அவர் வந்து நடந்து நிற்பார். நின்றுட்டு பார்க்கும்போது அவர் வந்து கூப்பிடுவோன்னா நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறோன்னா நான் உன் ஃப்ரெண்டு தாம்மா அப்படின்னு சொல்லுவார். அவரோட பேரை சொல்லுவார். நீங்கள் என் ஃப்ரெண்டா, எனக்கு உங்களை தெரியாதே அப்படின்னு சொல்லும் போது நமக்கே ஷாக்காக இருக்கும். அவள் கையில் இருக்க அந்த வெட்டிக்கிளி பறந்து போயிடும். உடனே ஒருவேளை அந்த வெட்டிக்கிளி தான் அப்படி மாறி வந்துட்டாங்களா அப்படின்னு அந்த குழந்தை விளையாட்டுத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கோம். எனக்கு உன்னை முன்னாடியே தெரியும், உனக்கும் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா அப்படின்னும் போது என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே உன்னோட பேரண்ட்ஸ் எங்க அப்படின்னு கேட்கும்போது என்னோட பேரண்ட்ஸா எல்லாருக்கும் வந்து ஒரு அம்மா ஒரு அப்பா தான் இருப்பாங்க, ஆனால் எனக்கு மட்டும் வினோதமாக 2 அப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொல்லும். யாருக்காச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன், உனக்கு 2 அப்பாவாமே அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கும். என்னன்னா அவங்க 2 பேரும் வந்து கே அப்படின்றதால லைக் அவங்க 2 பேரும் மேரிட் பண்ணிப்பாங்க. 2 பேரும் வந்து ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க. அந்த குழந்தைக்கு அது தெரியாத ஒரு சைல்ட்னஸாக சொல்லி முடிச்சிடும். உங்கள் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி ஒரு 4 பேர் வந்து நிற்பாங்க. அந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கையில் வந்து நிறைய வெப்பன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த குழந்தை பார்த்து குடுகுன்னு ஓடி போயிட்டு அவங்க வீட்டில் அவங்க 2 அப்பாங்க கிட்டே சொல்லும். அவங்க 2 அப்பா கிட்ட சொல்லும் போது அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா யாரு அப்படின்னு உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ள இந்த ஒருத்தரும் அந்த 3 பேரும் வந்து பின்னாடியே நடந்து வந்து டோர் கிட்ட நிற்பாங்க. இவங்க டோர் லாக் பண்ணிருவாங்க. அந்த குழந்தை பயந்துகிட்டே சொல்ல இந்த மாதிரி சொன்னாங்க, உங்களை தெரியும்னா சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த டோரை திறக்கிறதுக்காக வந்து டோர் வழியாக பார்ப்பாங்க. பார்த்தா இவங்க கையில் வெப்பன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும்னா டோரை தரங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா இல்லை நீங்கள் யாருன்னு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் டோரை தரங்க, நாங்கள் பேசணும் அப்படின்னா நீங்கள் எதுக்கு வெப்பன்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கீங்க, எங்களால் டோர்லாம் திறக்க முடியாது அப்படின்னு இந்த 2 அப்பாவும் சொல்லுவாங்க. இந்த குழந்தையும் பயப்படும். அதுக்கப்புறமா நீங்கள் திறங்க அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம், நீங்கள் டோரை மட்டும் தரங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இந்த உலகமே அழிய போகுது, அதை பற்றி பேசணும்னு இவங்க பயந்துக்கிட்டே திறக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பாங்க. இல்லை நம்ம பேசணும் அப்படின்னு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா டோர் திறப்பாங்க. அந்த வெப்பன்ஸ்லாம் அவங்க போட்டுட்டு உள்ள வந்துருவாங்க 4 பேரும். அந்த 4 பேர்ல 2 உமன் 2 மென். ஒருத்தர் தானே வந்து அந்த குழந்தைகிட்ட பேசியிருப்பாரு. அவர் வந்து மொட்டை அடிச்சுட்டு நல்லா பயங்கரமா பார்க்கவே ஆளு கொஞ்சம் வினோதமா குண்டா இருப்பாரு. அவர் வந்து சொல்லுவாரு ஒன்றும் இல்லை, நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் 4 பேர் அவங்களோட பேர் இன்ட்ரோ கொடுப்பாங்க. அவர் வந்து அவர் எந்த நாடுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க நான் வந்து கலிஃபோர்னியாலேருந்து வந்திருக்கேன், நான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறவ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான் அப்படின்னாங்க. 3ஆவது ஒரு பையன் வந்து சொல்லுவாரு நான் வந்து இந்த மாதிரி எல்லாரையும் பாதுகாக்கிறவன் அப்படின்னு ஏதோ சொல்லுவாரு. அதுக்கப்புறம் 4ஆவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க நான் வந்து நர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 4 பேர், 2 பாய் 2 கேர்ள், அவங்க 4 பேர் தான் வந்திருக்காங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு அதுக்குள்ள அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த உலகமே அழிய போகுது, இந்த உலகம் அழியக்கூடாதுன்னா அதுல நீங்க தான் யாராவது ஒருத்தர் வந்து முடிவு பண்ணணும்னு. என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னு கேட்கும்போது நீங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இறந்தாதான் இந்த உலகம் அழியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன நீங்க லூஸ் ஆயிட்டீங்களா அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இல்ல ஆமா உண்மை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவனுங்க நம்பவே மாட்டானுங்க. அவங்க எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணுவாங்க, இவனுங்க நம்ப மாட்டாங்க. உடனே உங்களுக்கு கட்டிலாம் போட்டுருவாங்க. எங்களுக்கு வந்து 4 நாள் டைம் இருக்கு, இந்த 4 நாள்ல நீங்க வந்து யாராச்சும் ஒருத்தர் செத்தாதான் வந்து இந்த உலகத்தையே காப்பாற்ற முடியும் அப்படின்னும் போது அந்த ஆண்ட்ரூ ஒரு அப்பா இருக்காரு இல்லையா அந்த குழந்தைக்கு, அவர் சொல்லுவாரு நீங்க என்ன பைத்தியமா, இந்த உலகத்துல எல்லாருமே இப்படிதான் சொல்லிக்கிட்டு வருவாங்க, இது வந்து ஒரு சைக்காட்டிக் நோய், நாங்க 4 பேர் வந்து இந்த உலகத்தை காப்பாற்ற வந்திருக்கோம், நீங்க யாரா இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து உங்களோட மித்து, உங்களுக்கு வேணா ஒரு நல்ல டாக்டரை பார்த்து நான் வேணா செக் பண்ணி உங்களை குணப்படுத்துறேன், நீங்க சரியாயிடுவீங்க அப்படி இப்படின்றான். அவனுக்கு புரியல. பட் அதுல ஒருத்தர் சொல்லுவாரு நீங்க நம்ப மாட்டீங்கல்ல, நீங்க யாராவது ஒருத்தர் இறந்தாதான் சரி உங்களுக்கு ஒரு ப்ரூவ் பண்ணட்டுமா. அந்த 4 பேர்ல ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் வந்து நிற்பான்.
அந்த பையனை சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இவங்க அவங்கள பிடிச்சி தள்ளதுல அந்த பையனுக்கு வந்து அடிபட்டிருக்கும், ஒரு அப்பாவுக்கு அடிபட்டிருக்கும், அவன் அந்த அடிபட்ட காயத்தோட இருப்பான். ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நீங்க சாவுறீங்களா இல்லை நான் சாகட்டுமான்னு சொல்லிட்டு சொல்லுவான். நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன்னா நான் வந்து எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன், பட் இந்த உலகம் அழியக்கூடாதுன்றதுக்காக தான் எங்களை அனுப்பியிருக்காங்க உங்ககிட்ட சொல்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே அவங்க எடுத்துகிற அந்த வெப்பன்ல கத்தி கழுத்து அறுத்துக்கிட்டு அப்படியே இறந்து போயிடுவான். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தைய மீட் பண்ணார் இல்லையா, அவர் சொல்லுவாரு இப்ப பாருங்க இவன் இறந்து போனா இல்லையா, இப்போ இவன் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எவ்வளவு அழிவு நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படியே காமிப்பாங்க. ஃபுல்லா வேர்ல்டு லெவல்ல நிறைய கண்ட்ரில வந்து சுனாமி வந்து அழிஞ்சதா நியூஸ்ல போடுவாங்க. இவங்க நம்பவே மாட்டாங்க, எங்கேயோ சுனாமி வந்து தூக்கிட்டு வந்து இது கூட சேர்த்து கதை கட்டுறீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி ஓகே, உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் இருக்கு, நாளைக்கு ஒரு நாள் நாளை ஒருத்தரோட உயிர் போறாத அளவுக்கு நீங்க யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுங்களும் என்ன பண்ணுவானுங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. காலையில இருந்து மறுபடியும் அந்த மொட்டையார் பரல குண்டு அவர் வந்து கேட்பாரு, என்ன ரெடி ஆயிட்டீங்களா, யார் உயிரை விட தயாரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயப்படுவானுங்க. பயப்பட்டு அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய வந்து கீழே ஒரு வழி மாதிரி இருக்கும், அந்த கட்டையெல்லாம் எடுத்து கீழே அனுப்பிட்டு வெளியே போய் யாராவது காப்பாற்ற கூட்டிட்டு வாங்க. அந்த குழந்தை தப்பிச்சு ஓடும், அதுக்குள்ளே இவர் போய் பார்த்து கூட்டிட்டு வந்துருவாரு அந்த குழந்தைய. அதுக்கப்புறமா இங்க பாருங்க தப்பிக்கலாம் நினைக்காதீங்க, நீங்க தப்பிக்க நினைச்சா இது நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் 2வது நாள் இந்த மாதிரி சொல்லும் போது அந்த டீச்சர் ஒருத்தவங்க நர்ஸ் இருப்பாங்களே அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி எப்படி சொல்றது, நான் வந்து லைக் எல்லாருக்குமே நிறைய சேவை பண்ணியிருக்கேன், நான் நிறைய இது பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான், அந்த பையனை மட்டும் பார்த்துக்கோங்க, நீங்கள் இன்னைக்கு சாவலைன்னா நான் தான் சாவறதுக்கு நேரிடும், நான் செத்தனதுக்கு அப்புறம் இங்கே நிறைய இன்னும் அழியும்னு சொல்லுவோம் அந்த பொண்ணு. இவங்க நம்பவே மாட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கழுத்து அறுத்துட்டு செத்து போயிடும். செத்துட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து என்ன சொல்கிறது, நிலப்பரப்புலாம் வந்து இடிஞ்சு விழுந்து நிறைய அழிவுலாம் ஏற்படும். வைரஸ் இருக்கு இல்லையா, வைரஸ் வந்து நோயெலாம் வரும் அப்படின்ற மாதிரி நியூஸில் போடுவாங்க. எல்லாருக்கும் வைரஸ் நோய் பரவிச்சு அப்படின்னோடனே அதுக்கு இன்னொரு அப்பா சொல்லுவான், டே இவங்க வந்து ஏதோ வாட்ச் கட்டிட்டு நம்மளை ஏமாத்துறாங்க, இது வந்து ப்ரீ ரெக்கார்டிங் நியூஸ்டா, இங்கே வந்து நிறைய இந்த வைரஸ் ஆல்ரெடி நான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஒருத்தர் நம்ப மாட்டான், ஒருத்தர் நம்புவான், இவங்க சாவ நடக்குதே அப்போ யாரோ உயிர் விடணும்ட்டு. ஒருத்தர் நம்பவே மாட்டான், அந்த ஆண்ட்ரியூ அப்பான்றவன் ஒருத்தர் நம்பவே மாட்டான், சொல்லிகிட்டே இருப்பான். இல்லை லாஸ்ட்டாக 2 பேர் தான் இருக்கும், நீங்கள் தான் முடிவு பண்ணும், ஒரு பொண்ணு அந்த பேசினவர் தான் இருப்பார், 2 பேர் தான் இருக்கும், நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னா அவனுங்க தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவானுங்க. அவங்களை பிடிச்சி கூட்டு வந்து வச்சுருவாங்க, அந்த பொண்ணும் குழந்தையும் அவன் 2 அப்பாவையும். 3வதா இருக்க அந்த பொண்ணு வந்து அந்த குட்டி குழந்தைக்கு வந்து ஃபுட்லாம் செஞ்சு கொடுக்கும். அவங்க ஃபுட்லாம் செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க அது குட்டி குழந்தை அதை கட்டி போடாமல் வச்சிருப்பாங்க. அப்போ போய் நைஃப் திருடி எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கையில் அறுத்து விட்டுரும். ஒருத்தர் ஓடி போய் வெளியே இருக்க அவனோட ஜீப்ல கன் இருக்கும், அந்த கன் எடுத்துட்டு வரதுக்காக போவான். அந்த கன் எடுத்துட்டு போறதுக்குள்ளே இவர் ஓடி போய் இந்த இன்னொருத்தவங்க இருக்காங்களே குக் பண்ணி கொடுத்தாங்களே அவங்க போயிட்டு அந்த கன்னை பிடுங்குவாங்க. பிடுங்கினா அவங்களை சுற்றுவான்னு மிரட்டணும்னா அவங்களுக்குன்னு ஓடி வந்துருவாங்க. அந்த கன்னை வச்சுட்டு இவங்களை எல்லாரையும் மிரட்டிட்டு நம்ம ஓடிடலான்னு 3 பேர் பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அந்த ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, நீங்க நம்ப மாட்டீங்கல்ல, நானே இறந்து போறேன், அப்பதான் நீங்க நம்பினா அவங்க இறந்துருவாங்க. இறந்த உடனே நியூஸ் பார்ப்பாங்க, ஒரே ஃபிளைட் வந்து கிளாஷ் ஆகி நிறைய ஃபிளைட், ஒரு ஃபிளைட் கிடையாது ஏகப்பட்ட ஃபிளைட் வந்து இந்த வேர்ல்டு லெவலில் நிறைய ஃபிளைட் வந்து கிளாஷ் ஆகி எல்லாம் இறக்குறத வந்து நியூஸ்ல போடுவாங்க. அப்போ கொஞ்சம் இவங்களுக்கு நம்பிக்கை வரும். ஆனா ஒருத்தர் நம்பவே மாட்டான். லாஸ்டா அந்த ஒருத்தர் வந்து பேசினார்ல அந்த குழந்தைகிட்ட, அவர் தான் இருப்பாரு, அவர் ஓடி போய் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சிருவாரு இவங்க இது பண்ண போறாங்கன்ட்டு. பாத்ரூம்குள்ள அதுக்கப்புறம் கதவு திறந்தா பாத்ரூம் உடையிற சவுண்ட் கேட்க இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க ஸ்கிரீன் இருக்கும், ஸ்கிரீன் பண்ணி ஒளிஞ்சிருப்பாரு. இவன் போய் அந்த ஸ்கிரீன் இது பண்ணுவான், டக்குன்னு கையை பிடிச்சி மடக்கி இவங்க 3 பேரையும் நிக்க வச்சுட்டு கண்ணை காட்டுவாரு. இங்க பாருங்க, நான் உங்களை கொல்றதுக்குலாம் இது பண்ணல, நீங்க இப்படி கொன்னீங்கன்னா இன்னும் எல்லாரும் அழிஞ்சிருவாங்க, உங்க 3 பேரோட கையில தான் இருக்கு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்குன்னு சொல்லுவாரு. பார்க்கவே கொஞ்சம் வேடிக்கைத்தனமா தான் இருக்கு இல்லையா, ஆனா ஆக்சுவலி அதான் ரியல். ஸோ அது என்ன அப்படின்றத லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி சொன்னோன்னே இவன் என்ன பண்ணுவான், ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது அவர் வந்து என்ன சொல்லுவாரு, இப்போ நான் 4வது உயிர் வாங்க, நான் இங்கே உள்ள இறக்க தேவையில்ல, நான் வெளியே போய் இறந்து போறேன், உள்ள வேணா வெளியே வாங்க, நான் லாஸ்டா உயிர் விட போறேன், நான் உயிர் விடும் போது இன்னும் எதாவது நடக்கும், கண்டிப்பா நான் உயிர் விட்ட கொஞ்ச நேரத்திலேயே நீங்க யாராவது ஒருத்தர் சாவலனா இந்த உலகமே அந்த ஸ்பாட்ல அழிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் போறதுக்குள்ள நான் செத்ததுக்கு அப்புறமாச்சு நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 பேரை உயிரை விட்டுருப்பாங்களா, அதுல ஒருத்தவங்க எனக்கு பையன்லாம் இருக்கான்னு சொல்லுவாங்களா, அவங்களே உயிரை விட்டுருக்காங்க, அப்ப இது உண்மையா இருக்குமான்னு 2 பேரும் நம்ப ஆரம்பிப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்ணா, அந்த லாஸ்டா இருக்கவர் வந்து அப்படியே கன் எடுத்து சுட்டுட்டு செத்துருவாரு. செத்து அடுத்த செகண்டே வந்து ஃபிளைட் எல்லாமே கீழே விழும். எங்கன்னா அவங்க இருக்க இடத்துல அந்த காட்டுலயே வந்து விழ ஆரம்பிச்சோன்னே இவங்க வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. பயப்பட ஆரம்பிச்ச உடனே இவன் லாஸ்டா என்ன யோசிப்பான், அப்ப 2 அப்பால ஆண்ட்ரியூ ஏற்றி இருக்காங்களே, அவன் சொல்லுவான், நான் இறந்துடுறேன், இவங்க சொல்றதுலாம் உண்மைதான்,
நம்ம உலகத்தை காப்பாற்றணும், நான் இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பைத்தியமா நம்ம வாழணும் வா அப்படின்னு. இல்ல, உலகம் அழியும் போது 4 பேரை கடவுள் அனுப்புவாராம். அது பேர் வந்து 4 தூதர்கள் சொல்லுவாங்க. அந்த தூதர்கள்ல ஒல்லியாருக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்தவர், ஒருத்தவங்க வந்து உணவளிப்பதுக்கான, ஏன்னா அவங்க வந்து சாப்பாடு செய்றாங்க, ஒருத்தவங்க வந்து சொல்லி கொடுக்குற டீச்சர் அப்படின்றதால அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலா இருக்காங்க. 4 பேர் 4க்கான தூதர்கள் அவங்களுடைய கடவுள் வந்து சொல்லியிருக்காரு. லாஸ்ட் டைம்ல அப்படிதான் சொல்லுவாராம். சோ இப்ப அப்படின்னு சொன்னா நான் இறந்துடுறேன்னு சொல்லி ஏத்ரி முடிவு பண்ணுவான். நான் தான் சாவணும் அப்படின்னு சொல்லுவான். இவங்க 2 பேரும் முடிவு பண்ணி ஏத்ரி வந்து இறந்துருவான். இறந்த அடுத்த செகண்டே வந்து நியூஸ்ல என்ன ஆகும்னா, வேர்ல்ட்ல நடக்கிற சுனாமி, நிலநடுக்கம், என்னென்ன பேரழிவுலாம் இருக்குன்னு சொன்னாங்களோ அது எல்லாமே குறைஞ்சிருச்சு. வேர்ல்டு வந்து மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கு மாறுது நம்ம உலகம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வரும். அப்ப இது ஆண்ட்ரியூ பார்த்துட்டு அவன் ஆண்ட்ரியூ கிட்ட சொல்லிட்டு போவான், நீ இவளை கூட்டு போய் இவளை பெரியவளா ஆக்கி இவளை கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமா பாரு நம்ம குழந்தையன்னு சொல்லிட்டு போயிடுவா. இவன் இவங்களை கூட்டிட்டு அந்த கார்ல போறப்ப அந்த கார்ல இவங்க 4 பேர் வந்தாங்க இல்லையா, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அழையா ஒரு இவங்க எல்லாம் வந்து உண்மையாவே இந்த உலகத்துக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த கார் எடுத்துட்டு போவாங்க. அந்த கார் பக்கமா ஒரு ஒளி மட்டும் இவங்க மேல வீசும். என்னன்னா 4 தூதர்கள் வந்து நீங்க ஒருத்தர் இறந்தாதான் வந்து இந்த உலகம் சேவ் பண்ண முடியும்னு சொன்னதால ஒரு அப்பா இறந்துருவாரு, அந்த குழந்தைக்கான அப்பா. சோ இப்ப இவங்க வந்து சேஃபா போற முறையும் அந்த உலகத்துல இருக்க மக்கள் எல்லாமே ரொம்ப அழகா நிம்மதியா வாழ்ற முறையும் படத்தோட முடிவுல முடிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரியான சூப்பரான ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.